இன்று அதிகாலை கோலாலம்பூர் ஜாலான் புகிட் துங்குவில் நடந்த துப்பாக்கிச் சண்டையில் ஒரு கொள்ளை கும்பலின் தலைவன் என நம்பப்படும் 36 வயது மதிக்கத்தக்க நபர் காவல்துறையினரால் சுட்டுக் கொல்லப்பட்டார். குற்றப்புலனாய்வுத்துறை இயக்குனர் டத்தோ ஃபடில் மர்சூஸ் கூறுகையில், அதிகாலை 4:10 மணியளவில் OPKL 2025 என்ற பெயரில் நடைபெற்ற குற்றத்தடுப்பு நடவடிக்கையின் போது இந்த சம்பவம் நடந்தது என தெரிவித்தார். போதைப்பொருள் உட்பட 44 குற்றப்பதிவுகளை கொண்ட அந்த சந்தேக நபர் கடந்த ஆண்டு முதல் கோலாலம்பூர், ஸ்லாங்கூர், பேராக் ஆகிய மாநிலங்களில் நடந்த பல கொள்ளை சம்பவங்களுடன் தொடர்புடையவர் என நம்பப்படுகிறது. இச்சம்பவங்களால் 1 மில்லியன் ரிங்கிட்டிற்கும் அதிகமான இழப்பு ஏற்பட்டிருக்கலாம் என மதிப்பிடப்பட்டுள்ளது. சந்தேக நபர் வெளிநாட்டிலிருந்து கடத்தப்பட்டதாக நம்பப்படும் போலி பதிவு எண் கொண்ட BMW காரை ஓட்டிச் சென்றபோது காவல்துறையினரை நோக்கி சுடத் தொடங்கினார். இதனால் காவல்துறையினர் பதிலுக்கு சுட்டதில் அவர் உயிரிழந்தார். அவரது வாகனத்தில் இருந்து ஒரு ரிவால்வர், பூட்டு உடைக்கும் கருவிகள், ஒரு காவல்துறை சீருடை ஆகியவை கண்டுபிடிக்கப்பட்டன. இந்த கும்பல் பணப்பெட்டகங்கள், ரொக்கம், தங்கம் ஆகியவற்றை இலக்கு வைத்து கொள்ளையடிப்பதோடு காவல்துறை அதிகாரிகளாக வேடமிட்டு வந்ததாகவும் சந்தேகிக்கப்படுகிறது. அது மட்டுமின்றி இந்த குழு போதைப்பொருள் கடத்தல் கும்பலுடனும் தொடர்புடையதாக இருக்கலாம் என நம்பும் காவல்துறை மற்ற உறுப்பினர்களையும் தீவிரமாக தேடி வருகிறது. இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.